கேளு சென்னை கேளு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அறப்போர் இயக்கத்தின் சார்பில் முன்னெடுக்கிறீங்க. எதற்காக இந்த நிகழ்ச்சி? மக்கள் ஒரு ஜனநாயகத்தில் பங்கெடுக்காம தீர்வு காண முடியும். அப்போ இந்த கேளு சென்னை கேளுங்கிறது என்னன்னா, மக்கள் தான் முதலாளி, நீங்க தான் சம்பளம் கொடுக்குறீங்க அதிகாரிகளுக்கு, நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த பிரதிநிதிகளை. அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இவர்களை கேள்வி கேட்கக்கூடியது. அதனால இந்த கேளு சென்னை கேளுடைய மீனிங்கே அதுதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பாடியா இருந்திருக்கும், டக்குன்னு இன்னைக்கு திடீர்னு மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பள்ளிக்கரணையும் மாஸ்டாண்டு இதெல்லாம் இப்படி தான் தாரவாத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தாரவாத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டையை போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாசில்தார், ரெஜிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸு, அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் ஒரு மாஃபியா போல தான் இயங்குறாங்க. ஈடி மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல எனக்கு. ஈடிக்கு அதானி மேலே போக வேண்டியதானே. கெஜ்ரிவால் மேலே அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் மேலே கேஸ் போடணும், ட்ரையல் நடத்தணும், நாளைக்கு ப்ரூவ் பண்ணான்னா தண்டனைக்கு உள்ளாக்கணும், அந்த பவர் இருக்கணும். பட் நான் ட்ரையலே நடத்தாமல் ஒருத்தரை எவ்வளோ நாள் வேணாலும் உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறது சரி கிடையாது. சில வாட்டி சீரியஸ் கிரிமினல் கேஸில் அரெஸ்ட் பண்ணுவோம். பட் தென் அது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு பெயில் ரைட் ஆகிடும். ஒரு 60 டேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலான்னா ரைட் ஆகிடும். இதுதான் மிச்ச கேசஸில் நடக்கும். அப்போ அந்த மிச்ச கேசஸில் இருக்கக்கூடிய அதே ரைட் ஏன் பிஎம்எல்ஏல இருக்க மாட்டேங்குது? இன்னைக்கு we have very low quality leaders. மோடி மாதிரி, ஸ்டாலின் மாதிரி. கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். இது நையப்புடை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. கேளு சென்னை கேளு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அறப்போர் இயக்கத்தின் சார்பில் முன்னெடுக்கிறீங்க. எதற்காக இந்த நிகழ்ச்சி? சமீபத்தில் நமக்கு வந்த இந்த வெள்ளம், 2023 வந்த வெள்ளம், இதே போல் நமக்கு 2015 வெள்ளம் வந்தது சென்னையில். இந்த வெள்ளத்திலிருந்து மக்களை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னா நமக்கு நாமே தான். நமக்கு நாமே திட்டம் தீட்டினா மட்டும்தான் இது முடியும். சார் என்ன சார் சொல்கிறேன்? கவர்மெண்ட் மழைநீர் வடிகால் ஏடிஎம்கேல அவ்வளோ பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் சிட்டியில் பண்ணியிருக்கேங்கிறாங்க. திமுக 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது 4000 கோடி செலவு பண்ணிங்கன்னு கணக்கு கேட்டோன்னா அப்புறம் 2000 சொச்சம் கோடினாங்க. அதுலேயும் 1900 கோடி போன கவர்மெண்ட்டில் போட்ட அந்த கோஷஸ் தலையர் திட்டம். பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நிறையா திட்டம் போடுவாங்க, நிறையா இது பண்ணுவாங்க, ஆனால் எந்த ஒரு ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இதோடைய நீர்நிலைகள் எந்த அளவுக்கு மோசமாக கையாளப்படுகிறது அப்படிங்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கி மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிற இந்த சீரியஸான பிரச்சனை. அப்போ இதற்கு யார் தீர்வு? மக்கள் ஒரு ஜனநாயகத்தில் பங்கெடுக்காமல் தீர்வு காண முடியாது. அப்போது இந்த கேளு சென்னை கேளுங்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் பகுதியில் வெள்ளம் வந்ததா? கரெக்டு. அரசை நம்ம குறை சொல்கிறோம், அரசு மிகப்பெரிய தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை சரி செய்யணும்னா யார் வெளியே வரணும்? நீங்களும் நானும் தான் வெளியே வரணும். அப்போ நாம் நம்ம பகுதியில் என்ன பிரச்சனை, எதனால் வெள்ளம் வந்தது, எதனால் தண்ணீர் வந்தது, இங்கே பெய்த மழையினால் வந்ததா, இல்லை வேறு ஒரு இடத்துலேருந்து ஃப்ளோ ஆகி ஒரு கெனால் வழியாக அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்ந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சா? ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக ஆச்சு. நார்த் சென்னையில் நீங்கள் மணலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கம்பெனிஸ் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்ததுடைய விளைவு மணலி போன்ற இடங்களில் உங்களுக்கு ஃப்ளட் ஆச்சு. இந்த பக்கம் பட்டாளம் போன்ற பகுதிகளில் வேறு விதமான பிரச்சனை. அங்கே இருக்கிற பகுதியில் ஓட்டேரி நல்லா ஃப்ளோ ஆக முடியாமல் அந்த பிரச்சனைகள். பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு செய்து அதை இன்றைக்கி தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதுடைய விளைவு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிற மக்களெல்லாம் கொண்டு போய் நான் இப்போ நீர்நிலையில் இருக்கிற மக்களை கொண்டு போய் நாங்கள் வேற ஒரு இடத்துல போடுறோன்னு சொல்லி நீர்நிலையிலே பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்லேயே ஒரு ஹவுசிங் போர்டை கட்டி அவங்கள அங்கே வச்சுருக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் மார்ஷ்லேண்ட் தண்ணி வரும். நம்ம அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நம்ம அந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகள்லையும் வெவ்வேறு பிரச்சனைகள். அப்போது இந்த பிரச்சனைகளை மக்கள் எதனால என் பகுதியில் வருது, இதற்கு தீர்வு காணுவதற்கு நான் என்ன செய்யணும், நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு, சோஷியல் ஆடிட் மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்கள் பகுதியில் பண்ணணும்னா நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணலாம். நீங்கள் இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உங்கள் பகுதிகளில் கூட எதனால் வந்தது அப்படிங்கிறது நம்ம சேர்ந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஆடிட் பண்ணி இந்த பிரச்சனைகள் எதனால் ஒவ்வொரு பகுதியிலையும் வெள்ளம் வந்தது, அதற்கான தீர்வுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு தளம் தான் இந்த கேளு சென்னை கேளு.
பிப்ரவரி 4 அன்றைக்கி நம்ம பண்ணுறோம். ஏற்கனவே 2016லையும் மழை வெள்ளம் வந்தபோது இது மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணோம். அப்போ நாங்கள் வந்து எம்எல்ஏ அதிகாரிகள் எல்லாம் அழைச்சோம். இந்த முறையும் அழைப்போம். இந்த முறையும் அவர்களை அழைப்போம். வாங்க, மக்கள் சொல்கிறத வந்து கேளுங்க. அந்தந்த ஏரியாவுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பது உங்களுடைய பொறுப்பு. மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் எல்லாத்தையுமே மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அப்போ நீங்கள் வந்து கேட்டு அதை வந்து தீர்வு காண்பதற்கான வழியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கேட்குறோம். அப்போ அதன்படி இந்த இந்த செயல்பாடுகள் இந்த 20-25 நாட்கள் நாங்கள் வந்து பல்வேறு இடங்களில் ஆய்வுகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய ஒரு எண்டிங் ஒரு கான்க்ளேவாக மக்கள் பப்ளிக் கேதரிங்காக வள்ளுவர் கோட்டத்தில் பிப்ரவரி 4 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு கேளு சென்னை கேளு அப்படின்னு பண்ணிருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்கே சிட்டிசன் சென்னையில் இருக்கிறீங்க, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கணும். சிட்டிசன்ஸ் வந்து எப்படி கேள்வி கேட்கணும். என்னுடைய பகுதியில் இன்றைக்கி அதோடைய தீர்வு நாங்கள் 2016 பண்ணது. நிறைய இடங்களில் அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுடைய விளைவு தான் இப்போ வில்லிவாக்கம் ஏரி இன்றைக்கி ரெஸ்டோர் ஆகுது. சிட்லப்பாக்கமில் ஏரி ரெஸ்டோர் ஆகிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குரூப் வந்து சிட்லப்பாக்கம் ரைஸ்ன்னு அவங்க ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சாங்க. அங்கே போய் ஆடிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க பிஏஎல் ஒன்று போட்டிருந்தோம். இன்றைக்கி அந்த லேக்கெலாம் ரெஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ இது மாதிரி வந்து பல இடங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எப்படி நம்ம சீரமைப்பது, எப்படி வந்து அதோடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வருவது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். அப்போ அதுக்கு வந்து மக்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். மக்கள் தான் முதலாளி. நீங்கள் தான் சம்பளம் கொடுக்குறீங்க அதிகாரிகளுக்கு, நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த பிரதிநிதிகளை. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இவர்களை கேள்வி கேட்கக்கூடியதும். அதனால தான் இந்த கேளு சென்னை கேளுடைய மீனிங்கே அதுதான். கேளு அப்படிங்கிறதுக்கு தமிழில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று காது கொடுத்து கேட்குறது. நம்ம அதிகாரிகள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் வாங்க, மக்கள் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்றோம். மக்கள்கிட்ட கேளு, அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை நீங்கள் கேளுங்க. எங்கள் ஏரியாவில் ஏன் வெள்ளம் வருது, இதற்கு தீர்வு காண்பது உங்களுடைய பொறுப்பு. இதான் பிரச்சனை, இதான் எங்களுக்கு வேண்டிய தீர்வு, நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறது நீங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேளுங்க அப்படிங்கிறது. அதனால தான் இது கேளு சென்னை கேளு. மக்கள் அனைவரும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுக்கும். ஓகே, மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஆமாம், மக்களுடைய அது ஒரு தளத்தை உருவாக்கி மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன தீர்வு அரசாங்கம் காணணுங்கிறத பேசுகிறோம். அதோட தொடர்ச்சியாக அந்தந்த பகுதிகளில் வேலையும் செய்யும். ஏற்கனவே ஒரு சில பகுதிகளில் வேலையும் செஞ்சுருக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து அந்தந்த பகுதிகளில் அந்த தீர்வை நோக்கி நம்ம வேலை செய்ய வேண்டியது அவசியம். ஸோ அந்த வேலைகளும் தொடரும். இன்னொரு பக்கம் டீட்டெயில்டாகவும் நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோன்னா, இதற்கு பிறகு ஜூன் மாதம் போல் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டு எப்படியெல்லாம் தண்ணீர் வந்து, ஏன்னா சென்னையில் ஒரு வெள்ளம் வருதுன்னா அது சென்னைக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், இப்போது செங்கல்பட்டுலேருந்து வர தண்ணியெல்லாம் இங்கே தான் வரும். இப்போ செம்பரம்பாக்கம்க்கு வந்து செம்பரம்பாக்கம்லேருந்து வரக்கூடிய தண்ணியை பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் இல்லாமல் நம்ம வந்து கவர் பண்ணாமல் இதை வந்து நம்ம பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறதா இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பாலிசி அளவுலையும் இப்போ இவங்க வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருது, வெளிப்படைத்தன்மை. இன்றைக்கி எந்த ரெவன்யூ ரெக்கார்டும் ஆன்லைனில் இருக்காது. ரெவன்யூ ரெக்கார்டும் இன்றைக்கி சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெவன்யூவில் என்னவாக இருந்தது அந்த லேண்டு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பாடியாக இருந்திருக்கும். டக்குன்னு இன்றைக்கி திடீர்னு மாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ பள்ளிக்கரணையும் மார்ச் லேண்டு இதெல்லாம் இப்படி தான் தாரவாத்து கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தாரவாத்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு வெளிப்படைத்தன்மை வேண்டும். இந்த ரெவன்யூ ரெக்கார்டை வெளியே வைங்க. ஏன் இன்றைக்கி யூடிஆரையோ 1911 ரீசெட்டில்மெண்ட் ரெஜிஸ்ட்ரியோ அரசாங்கம் ஏன் ஆன்லைனில் வைக்கக்கூடாது? வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நாளைக்கே கூட வைக்க முடியும். அது ஒரு ஸ்டாட்டிக் ரெஜிஸ்டர், சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அதை வைத்தால் அரசியல்வாதிகள் ஆட்டையை போட முடியாது அரசு நிலங்களை. அந்த ஒரே காரணத்துக்காக ஆட்டையை போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாசில்தார், இதுதான் இவங்க ஒரு மாஃபியா, தாசில்தார், ரெஜிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸு, அப்புறம் இந்த அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் ஒரு மாஃபியா போல தான் இயங்குறாங்க. அதனால் இதெல்லாம் வெளியே வைக்கக்கூடாது. அப்போ தான் இந்த நீர்நிலைகள்லாம் ஆட்டையை போட முடியும். ஸோ இதற்கு நமக்கு தான் அது தண்ணீராக தெரிகிறது, அவங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயாக தெரியுது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்குது, இது எப்படி அள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல்வாதிகளுடைய பார்வையாக இருக்குது நீர்நிலையை பார்க்கும்போது. அப்போ அதை நாம் வந்து
செய்யணும்னா இந்த வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும். இந்த மாதிரி பாலிசி அட்வொகசி அரசாங்கத்தை புஷ் பண்ணுறது இதெல்லாமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இதுவே ஒரே ஒரு கேள்வி சார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 3 முறை அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் அவரை ஒரு கைது நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக தகவல் வந்துட்டுருக்கு டெல்லியிலேருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இந்த மதுபான கொள்கை ரீதியாக சில விஷயங்கள் பண்ணதில் அவர் மீது அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் அமலாக்கத்துறை கருதி அவர் விசாரணைக்கு அழைக்க இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் கைது செய்யப்படுறதும் வாய்ப்பு இருக்கா சார்? கைது செய்யப்படலாம். இன்ஃபேக்ட் இடி அதை நோக்கி தான் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இடி எப்படி பார்க்குறாங்கன்னா அவரை சம்மன் பண்ணி அவரை சித்திரவதை பண்ணோம் இது பண்ணோங்கிறது மேபி பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா இடி மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரில. எனக்கு இடிக்கு அதானி மேலே போக வேண்டி தானே. இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது எனக்கு தெரில. எனக்கு நீங்கள் லிக்கர் ஸ்கேம்னு சொல்கிறீங்க, யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்கிறது வெளியில் இருக்கா? இல்லை, நமக்கு தெரிய கூட தெரியாது. ஏதோ இவங்க ரகசியமாக ஒன்றத்தை வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ வாங்கியிருக்கிறாங்கன்றாங்க. அது கூட மணிஷ் சிசோடியா கோர்ட்டுக்கு வரும்போது அவருக்கு பணமும் போனதுக்கானது இல்லையே, அவருக்கு என்ன லிங்க்லாம் கேட்கும்போது இவங்களால் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓவராலாக இவ்வளவு இந்த பாலிசி மூலமாக இந்த கம்பெனி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிச்சு. சரி, கம்பெனி ப்ராஃபிட் பண்ணது தானே சொன்னீங்க. இடி கம்பெனி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிச்சு, அதை தானே இப்போ இல்லீகல் ப்ரொசீட்னு சொன்னீங்க. அப்போ அதானி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்களா? $20 ஒரு இதுக்கு அதிகமாக பண்ணாங்களா? போட வேண்டியதானே சிபிஐயும் இடியும், ஏன் போடல? நீங்கள் என்ன பார்க்கணும்னா அதானி போன்றவர்களை நான் காப்பாற்றுவேன், இதான் சிபிஐ இடி. அப்போ தே பிகம் லைக் எ ஹென்ச்மேன். இன்றைக்கி சுஷேன் குப்தா, நீங்கள் ரஃபேலில் டசால்ட்டு சுஷேன் குப்தாங்கிறவருக்கு எவ்வளவு €1,00,000 பணம் முதல் கமிஷனா பிரைபு ரஃபேல் இல்லை. இது மேலே ஏன் இடிக்கு வழக்கு போடல? போய் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இடி. அந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வரும்போது மற்ற கமிஷனாகவும் அவர் வாங்கியிருக்கிறாரு, அதெல்லாம் நாங்கள் தனியாக வழக்கு போடுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் போடலை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்க இடி இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அது உண்மையா பொய்யா? இப்போ நமக்கு அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் நமக்கு தெரியும், அவர் உண்மையிலேயே தவறு செஞ்சாரு. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல. டெல்லியில் இருக்குது, உண்மையிலேயே தப்பு நடந்திருக்கா தப்பு நடக்கலையா நமக்கு தெரியும். ஆனால் இடி இன்றைக்கி லார்ஜ்லி பழி வாங்குகிற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறிடுச்சு. இட் ஹஸ் பிகம் லைக் இந்த அடியாரெலாம் வச்சு அப்படியே பயன்படுத்துவாங்களோ இன்றைக்கி ஹெஞ்ச்மேன் மாதிரி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இடியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இடிக்கு க்ரெடிபிலிட்டிக்கு கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ இடி என்ன பண்ணுவாங்க, இப்போ எலெக்ஷன் வருது, சம்ஹவ் எப்படியாவது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை பண்ணணுன்னு அவங்க பண்ணுவாங்க. இடியோடைய பவர் தான் இதில் பெரிய பிரச்சனை. அன்லஸ் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன், ஆமாம் சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும். சரி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு இடிக்கு ட்ரையல் நடத்துறதுக்கூடிய இப்போது கெஜ்ரிவால் மேலே அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் மேலே கேஸ் போடணும், ட்ரையல் நடத்தணும், நாளைக்கு ப்ரூவ் பண்ணார்னா தண்டனைக்கு உள்ளாக்கணும்னா அந்த பவர் இருக்கணும். பட்டு நான் ட்ரையலே நடத்தாமல் ஒருத்தரை எவ்வளோ நாள் வேணாலும் உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறது சரி கிடையாது. ஒருத்தரை ட்ரையலே நடத்தாமல் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பனிஷ்மெண்ட்டை முதல்ல கொடுத்துட்றீங்க. சரி, இப்போ ஒருத்தரை 3 வருஷம் ட்ரையலே நடத்தாமல் உள்ளே வச்சிடுறீங்க, கடைசியில் அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகுது, என்ன ஆகும்? இப்போ அதுக்கு பதிலுக்கு இடி அதிகாரியை தூக்கி உள்ளே வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்க, ஒன்றுமே கிடையாது இல்லையா? அப்போது தண்டனை அனுபவிச்சது தான் நிரபராதி அனுபவிச்சது தான் ஒரு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் ஆகுது, ரைட்டா? ஸோ நீங்கள் ஒரு சீரியஸ் கிரிமினல் கேசஸில் அரெஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் டைமில் சம்டைம் மேண்டேட்ரியாக இருக்கும். ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சில வாட்டி சீரியஸ் கிரிமினல் கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் தென் அது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு பெயில் ரைட் ஆகிடும். ஒரு 60 டேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலான்னா ரைட் ஆகிடும். இதுதான் மிச்ச கேசஸில் நடக்குது. அப்போ அந்த மிச்ச கேசஸில் இருக்கக்கூடிய அதே ரைட் ஏன் பிஎம்எல்ஏல இருக்க மாட்டேங்குது? இதுதான் கொஸ்டின். ஏன்னா அந்த சட்டத்தை அப்படி போட்டு வச்சுருக்கிறாங்க, அது பிரச்சனை. அப்போது அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்ததுனால இன்றைக்கி இடியில் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு மோடியோ அமித்ஷாவோ இப்போ பிரதமரை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு யார் அடியாள் மாதிரி வேலை செய்வாங்க. இடியில் நான் சொன்ன ஆளை போய் பழி வாங்குவாங்க, உள்ளே எதுவும் கேள்வி கேட்காம ட்ரையல் இல்லாமல் உள்ளே போடுவாங்கங்கிற ஆட்கள் எல்லாம் இடிக்குள்ளே கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ கொண்டு எதிர்கட்சியில் நான் சொல்கிற ஆட்களை மட்டும் போ, அதானி மேலே நீ போகக்கூடாது கேட்டுப்பாங்க இடி. இப்போ இந்த அதிகாரி கேட்டுப்பாங்க. இதே ஒரு நேர்மையான இடி அதிகாரியாக இருந்தால் கேட்க மாட்டாங்க.
நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் அவரை போய் அதானியை நான் வந்து இது பண்ணுவேன்னு சிபிஐயோ இடியோ சொல்லும். அப்போ அந்த அதிகாரி அங்கேருந்து எடுத்துருவாங்க. அப்போ இன்னைக்கு ஈடிக்குள்ளே யார் இருப்பாங்க, எந்த அதிகாரி இருப்பாங்க? புரியுதுங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷனை எப்படி கில் பண்ணுறீங்க? ஒரு இன்ஸ்டிடியூஷனே வெறும் ஒரு அடியாள் இன்ஸ்டிடியூஷனை மாற்றி வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சொன்னதை கே. ஆனால் ஈடிங்கிறது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு மத்திய விசாரணை அமைப்பு தானே சார்? ஆமாம், பட் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு இல்லை. யார் ஈடியோட ஹெட்டை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க? ஓகே. யார் டெபுடேஷனில் உள்ளே வரணும், உள்ளே போய் வெளியே போகணுங்கிறது யார் பண்ணுறாங்க? அல்டிமேட்லி கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கும், இதில் ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கும். இந்த மாதிரி சில மினிஸ்ட்ரிக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸோடைய கம்ப்ளீட் பவர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கவும் இருக்காது. அதனால வந்து இது வந்து அன்லஸ் நீங்கள், அதனால தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறது முக்கியம். இண்டிபெண்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஆன் பேப்பரும் கொடுக்கணும், இன் ஸ்பிரிட்டும் கொடுக்கணும். அதுக்கு அந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். இன்றைக்கி வந்து வி ஹேவ் வெரி ஒரு என்ன ரொம்ப லோ குவாலிட்டி லீடர்ஸ், மோடி மாதிரி, ஸ்டாலின் மாதிரி, அந்த மாதிரி லோ குவாலிட்டி லீடர்ஸ் இருந்தாங்கன்னா they will not make them independent. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.